ஜாசிம் ஆல்-இன்-ஒன் நேயர்கள் அனைவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஒரு யூபிஎஸ் உடைய பேட்டரியை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். யூபிஎஸ் மீன் அன்டிஸ்டர்ப்ட் பவர் சப்ளை. இது கம்ப்யூட்டர்ஸுக்கு தேவையான ஒரு உபகரணமாக இருக்குது. எதற்காக இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டரில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இன்வெர்டர்ஸ் இல்லாத அலுவலகங்களில் அல்லது வீடுகளில் நமது நாம் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும்போது பவர் சப்ளை கட் ஆகுதுன்னா, மின் தடை ஏற்படுமாயின் இமீடியட்டாக டெஸ்க்டாப்பில் பேக்கப் இல்லாமல் அப்படியே ஆஃப் ஆகிடும். அப்போ நம்ம அவ்வளோ நேரம் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு சேவ் பண்ணாமல், ஃபைலை சேவ் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஒர்க்கெல்லாம் மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதை தவிர்ப்பதற்காக ஒவ்வொரு வீடுகளிலும், இன்வெர்டர் இல்லாத வீடுகளில் இந்த யூபிஎஸ்ஐ கணினியோடு சேர்ந்து பயன்படுத்துவார்கள். அந்த யூபிஎஸ்னுடைய பேக்கப் பேட்டரியோடைய கெப்பாசிட்டியை பொறுத்து மாறுபாடு அடையும். மினிமமாக ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்ல ஒரு கண்டிஷனான ஒரு பேட்டரியாக இருந்ததுன்னா 20 நிமிடங்கள்லேருந்து 30 நிமிடங்கள் வரைக்கும் பேக்கப் இருக்கும். பவர் கட் ஆன உடனே நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிட்டு அதை ஷட் டவுன் பண்ணுறதுக்கு உண்டான டயத்தை கொடுக்கணும். அதுக்கு தேவையான சார்ஜஸ் அதில் இருக்கும். இதுதான் அதனுடைய உபயோகம். இப்போ பேட்டரி வீக் ஆயிடுச்சு அப்படின்னா, சப்போஸ் பவர் கட் ஆன உடனே அதுவும் ஆஃப் ஆகிடும். அதில் சார்ஜ் சேமிச்சு, கரண்டை சேமித்து வச்சு தான் கொடுக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆகும். வீக்கான பேட்டரியில் மின்சாரத்தை சேமித்து வைக்க முடியாது. ஸோ பவர் கட் ஆனோன்னா அதுவும் கட் ஆகிடும். அதை தவிர்க்க வேண்டும் என்றால் மீண்டும் வேறு ஒரு புதிய பேட்டரி அந்த யூபிஎஸ்ல பொருத்தணும். அது எப்படி பொருத்துறதுன்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். தற்போது இந்த பேட்டரியை நம்ம இதில் ரீப்ளேஸ் பண்ணிட்டு போகிறோம். அதில் உள்ள கேப்பை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். இந்த பேட்டரி இதில் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு ப்ளஸ் மைனஸ் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம்.
பண்ணிவிட்டு அதை அப்படியே அனுப்பிச்சிடும்.